வெல்கம் டு நிஷா நாவல்ஸ். அத்தியாயம் 6. கதைக்குள்ள போகலாம். பெங்களூரில் அரண்மனை அமைப்பில் இருக்கும் அந்த பெரிய வீடு முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பார்ப்பவர்களை எல்லாம் அதன் அழகில் கவர்ந்து இழுப்பது போல இருந்தது. அந்த வீட்டினுள்ளே வண்ண வண்ண மலர்களாலும் தோரணங்கள் கட்டப்பட்டு அவ்வளவு அழகாக ஜொலித்து கொண்டிருந்தது. வீட்டின் நடுவே நடுநாயகமாக இருந்த அந்த படிக்கட்டில் விரிக்கப்பட்டிருந்த சிகப்பு கம்பளத்தின் மீது புடவை சரசரக்க கம்பீரமான தோற்றத்துடன் இறங்கி வந்தார் பூங்கோதை. அந்த வீட்டின் மகாராணி. அவர் முகம் அன்பு நிறைந்த சாந்தமாக இருந்தாலும் அவர் கண்கள் இரண்டும் தீர்க்கமாக இருக்கும். அவர் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை மாற்றுவது முடியாத காரியம். டே வேலு என அவரது சத்தம் அந்த வீட்டில் எதிரொலிக்க, அக்குரலுக்கு ஓடி வந்த நடுத்தர வயதில் ஒருவன் பவ்யமாக துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு, சொல்லுங்கம்மா என்றான். எல்லாரும் வந்தாச்சா? எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டீங்களா என பூங்கோதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே அங்கு வந்தனர் மீனாவும் கோமதியும். இருவரும் பூங்கோதையின் கணவருடன் உடன் பிறந்தவர்கள். அவர்கள் பின்னையே வந்தனர் அவர்களது கணவன்மார்களான குரு மற்றும் மூர்த்தி. அத்தை என்று அழைத்தபடியே போலியான சிரிப்பை முகத்தில் ஒட்ட வைத்து கொண்டு வந்தாள் நீலிமா. மீனா மற்றும் குருவின் ஒரே மகள். கோமதி மூர்த்திக்கு ஒரே மகன் பாலா. பூங்கோதை அனைவரையும் ஒரு முறை பார்த்தவர் அத்தை என்றழைத்து வந்தவளை துளியும் கவனிக்கவில்லை. அவருக்கு தெரியாதா அவளின் போலியான சிரிப்பை பற்றி? பூங்கோதை தனது அழுத்தமான குரலால், எல்லாரும் கிளம்பியாச்சுன்னா மண்டபத்துக்கு போங்க என கட்டளையிட, அவரின் பேச்சுக்கு கட்டுப்பட்டது போல் அனைவரும் நகர்ந்து செல்ல, நீலிமா பூங்கோதையின் அலட்சியத்தில் முகத்தில் வன்மம் பொங்க தனது தாய் மீனாவிடம், அம்மா பாத்தியா எப்படி அலட்சியப்படுத்திட்டு போறாங்கன்னு? இன்னைக்கு மட்டும் நிச்சயம் முடியட்டும், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் என கருவி கொண்டே சொல்ல, ஏய் அதெல்லாம் நிச்சயம் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பேசாம வா. நீயா வாயை கொடுத்து நடக்க போற காரியத்தை கெடுத்து விட்டுறாத. அந்த கோதை மனசு மாறதுக்குள்ள நிச்சயம் நல்லபடியா முடியணும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு என தன் மகளின் வாயை அடைத்தார் மீனா. பூங்கோதை வீட்டினுள் இருந்த அந்த பெரிய அறையினுள் நுழைந்தார். அங்கு பக்கவாதம் வந்ததால் கைகாலை அசைக்க முடியாமல் படுத்திருந்தார் அருணாச்சலம். அருணாச்சலம் என்கின்ற அருணாச்சல பூபதி அந்த வீட்டின் சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவர். எதிர்பாராத விபத்து ஒன்றில் இருந்து இவ்வாறு படுத்த படுக்கையாகிவிட்டார். அவருக்கு பிறகு பூங்கோதை அந்த வீட்டின் முழு பொறுப்பு மட்டுமல்லாமல் அவர் உருவாக்கி வைத்திருந்த ஒட்டுமொத்த தொழில் சாம்ராஜ்யத்தையும் தன் கையில் எடுத்து கொண்டவர். தட்டு தடுமாறி அதை திறம்பட செயல்படுத்தி தனது ராஜ்யத்தால் அந்த வீட்டையே ஆண்டு கொண்டிருந்தார். ஆம், அருணாச்சலம் பல்வேறு தொழில் சார்ந்த கம்பெனிகளுக்கு முதலாளி. இன்று தன் மனைவியின் கையில் சிறப்பாக செயல்படுவதை கேட்டு தன் மனைவியின் திறமையை நினைத்து பார்த்து பூரித்து போனார். அதிலேயே நிம்மதியுற்றவராக அந்த படுக்கையிலேயே அமைதியாக ஓய்வெடுக்க ஆரம்பித்து விட்டார். பூங்கோதை தன் கணவரின் அருகில் அமர்ந்து அவரது கையை பிடிக்க, தன் மனைவியை தொடுகையை உணர்ந்து மெதுவாக கண்விழித்து தன் மனைவியின் கண்களில் மறைந்திருந்த சோர்வை கண்டுபிடித்தவராக, என்ன கோதை, நம்ம பையனுக்கு இன்னைக்கு நிச்சயம் நடக்க போகுது, நீ என்னன்னா இப்படி இருக்க? கோதை கண்களில் நீர் கோத்து விட, எப்படிங்க நான் சந்தோஷமா இருக்கிறது? நம்ம பையனோட நிச்சயம் நடக்கும்போது நீங்க இப்படி இருந்தா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதுவும் என ஏதோ சொல்ல வந்தவர் பேச்சை மாற்றி தன் கண்களை துடைத்து கொண்டு, உங்க அக்காங்க எல்லாம் மண்டபத்துக்கு போயிட்டாங்க, நான் கிளம்புறேன் என்று விட்டு விறுவிறுவென வெளியே வந்து விட்டார். அருணாச்சலம் போகின்ற தன் மனைவியையே பார்த்தார். அவருக்கு தெரியாதா தன் மனைவியின் எண்ணத்தை? இன்று நடக்க இருக்கும் நிச்சயம் கொஞ்சமும் கோதைக்கு பிடிக்காததா என்பதை நன்கு அறிந்தவராயிற்றே. கோதையின் அண்ணன் மகளுக்கு தான் தன் மகளை மணமுடித்து வைக்க வேண்டும் என்று எத்தனை நாள் கனவில் மிதந்து தன்னிடம் பேசியிருப்பாள். ஆனால் சூழ்நிலை இன்று தன் அக்காவின் மகளுக்கு தங்களது மகனை திருமணம் செய்து வைப்பது போல் ஆகிவிட்டதே. அந்த விதி போட்ட கோலத்தை அழிக்க வழி தெரியாமல் தவித்து போனார் அருணாச்சலம். ஆனால் அவரது மகன் அந்த விதியை எப்போதோ மாற்றிவிட்டான் என யார் அவருக்கு சொல்வது? கோதை கண்ணீர் நிறைந்த முகம் தன் கணவரின் அறைக்குள் மட்டும்தான். வெளியே அவரது முகத்தில் கம்பீரம் கடுகளவும் குறையாமல், அதே சமயம் பார்க்கும் பார்வை கூட அத்துணை கூர்மையாய் இருக்கும். பூங்கோதை அந்த மண்டபத்தின் வாசலில் வந்திறங்கியவர் நிமிர்ந்த நடையில் உள்ளே செல்ல, வழியில் இருவர் பதட்டமாக பேசிக்கொண்டு இருக்க கோதை யோசித்தவாறு அவர்களை நோக்கி சென்றார். கோதை அவர்களது பதட்டம் நிறைந்த முகத்தை மனதில் குறித்து கொண்டவர் எதையோ யூகித்துவிட்டு, நகுலா என அழுத்தமாக அழைக்க, அவரது அழைப்பில் நடுங்கியவனாக அவரது அருகே வந்தான் நகுலன் பூபதி, அருணாச்சலம் கோதையின் இரண்டாவது புதல்வன். அம்மா
என தயங்கியபடியே நிற்க, அவனது தயக்கத்தை கண்டு கொண்டவராக சாந்தமான முகம் இறுக்கமாக மாற, இன்னும் அவ வரலையா என்றார். அது அம்மா, அண்ணன் இன்னும் என்ன சொல்லியிருப்பானோ. அதற்குள் இடையில் வந்த ராஜு, அம்மா, அவன் இப்பதான் பேசினான், இங்கே தான் வந்துட்டு இருக்கான், இப்போ இப்போ வந்துடுவான், நீங்கள் உள்ளே போய் உட்காருங்கம்மா என கோதையை சமாதானப்படுத்த முனைந்தான். கோதை இருவரையும் பொதுவாக முறைத்துவிட்டு உள்ளே சென்றார். டேய் நகுல், உன் அண்ணன் ஏன்டா இப்படி நம்மளை டென்ஷன் பண்ணுறான்? அவன் வரட்டும், அவனை என்ன செய்யறன்னு மட்டும் பாரு என ராஜு கோவத்தில் பொறிந்து தள்ளினான். அண்ணே, நீ எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் எங்கள் அண்ணன் கரெக்டாக வந்துடும், கொஞ்ச நேரம் அமைதியாயிரு என நகுல் தன் உடன்பிறப்பை விட்டு கொடுக்காமல் பேசினான். அதானே, ஒன்னொன்னே சொன்ன உடனே அப்படியே பறிஞ்சு பேச வந்துடுவியே. இப்போ கேட்டுட்டு போனாங்களே உங்கள் அம்மா, அவங்க கிட்ட மட்டும்தான் உனக்கு பேச்சு வராது என பதிலுக்கு நகுலை வாரினான் ராஜு. நகுல் அசட்டு சிரிப்பை உதித்தவன் திரும்ப தன் அண்ணனின் கார் வருவதைக் கண்டு முகம் கொள்ளா புன்னகையோடு, ராஜனே, நான் சொல்லலை எங்கள் அண்ணன் கரெக்டாக வந்துடும்னு, அங்கே பாரு என்று விட்டு தனது அண்ணனின் கார் அருகே செல்ல, ராஜீவும் அப்பாடா ஒரு வழியா வந்துட்டானா என புலம்பியபடி நகுல் பின்னையே சென்றான். அந்த சொகுசு காரிலிருந்து படு ஸ்டைலாகவும் அதே நேரம் கம்பீரமான தோற்றத்துடனும் இறங்கினான் தயாளன் பூபதி, அருணாச்சல பூபதி பூங்கோதையின் மூத்த புதல்வன். நகுல் தன் அண்ணனை நீண்ட நாள் கழித்து பார்த்த சந்தோஷத்தில் அண்ணே என தயாவை கட்டி கொண்டான். தயா சிறு புன்னகையுடன் எப்படிடா இருக்க என்றான். குரலில் கொஞ்சம் பாசம் வழிந்ததோ. தயாவுக்கு தம்பி என்றால் மிகவும் பிடித்தம். ஆனாலும் தன் பாசத்தை வெளிப்படையாக காட்ட தெரியாதவன். இருந்தும் தன் தம்பியின் தேவையை அவன் கேட்பதற்குள்ளாகவே அவனுக்கு செய்து கொடுப்பவன். எனக்கு என்னென்ன, நீ இருக்கல்ல, சரி இவ்வளோ நாள் எங்கே போன நீ? ராஜு அண்ணா கூட நீ எங்கே இருக்குன்னு சொல்லலை என நகுல் குறைப்பட்டு கொள்ள, தயா பதில் சொல்வதற்குள் ராஜு இடையில் புகுந்து, டேய் தம்பிக்காரா, உன் பாசமலர் படத்தை அப்புறமா ஓட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மா ஆக்ஷன் படம் ஓட்ட போகிறாங்க என்றவன், டேய் நீ வந்ததே லேட்டு, இப்போ சாவகாசமாக 2 பேரும் பேசிட்டு வேற இருக்கீங்க, சீக்கிரம் வா என தயாவிடம் சொல்லி அவனது கையை பிடிக்க போக சற்று விலகி நின்ற தயா தனது அழுத்தமான குரலில், ராஜு ஒரு நிமிஷம் என்றவன் காரின் மற்றொரு கதவை திறந்து கண்ணால் ஏதோ சொல்ல அதிலிருந்து இறங்கினாள் மதி. தயாவின் காரிலிருந்து ஒரு பெண் இறங்குவதைக் கண்டு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் வாய்ப்பிழந்து பார்த்திருந்தனர் நகுலும் ராஜுவும். மதி காரிலிருந்து இறங்கி சுற்றிலும் பார்வையை சுழலவிட்டபடி திருதிருவென முழிக்க, தயா அவளின் கைகளை பிடித்து அழைத்து வந்து அவர்களின் முன் நின்றான். அடுத்து ராஜு மதியின் கழுத்தில் தொங்கிய தாலியைக் கண்டு உச்சக்கட்ட அதிர்ச்சியில் உறைந்து போனான். ராஜுவை தொடர்ந்து நகுலும் அதை பார்த்தவன் திகைத்து நின்றான். அவசரமாக சூழலை உணர்ந்த ராஜு, டேய் தயா, என்னடா அதெல்லாம் இன்னைக்கு என ஏதோ சொல்ல வந்தவன் மதியின் முகத்தை பார்த்து பின் பேச்சை மாற்றி தயா என அழுத்தமாக அழைத்தான். அந்த அழைப்பிலேயே தனது நண்பனின் கோபத்தின் அளவை தெரிந்து கொண்ட தயா ஆனால் மதியின் கைகளை மட்டும் விட்டுவிடவில்லை. மதி அவர்களை கவனிக்காமல் அந்த மண்டபத்தையே குழப்பமாக பார்த்திருந்தாள். எதுக்கு இந்த ஆள் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கான் என தனக்குள்ளேயே யோசித்து கொண்டிருந்தாள். ஹோட்டலில் அறையில் இருந்து கிளம்பும் முன்னே தயா மதியின் கழுத்தில் இருந்த தாலியை வெளியே எடுத்து போட மதி அதிர்ந்து நின்றாள். பின் அவனை முறைத்து கொண்டு நிற்க தயா அவளின் முறைப்பை கண்டுக்காது, இதை நான் வந்த அன்னைக்கே பார்த்துட்டேன், அப்புறம் எதுக்கு மறைச்சு வச்சிருக்க? இந்த தாலியை வேற யாரும் பார்த்துடக்கூடாதுன்னா, இல்லை இதை உன் கழுத்தில் கட்டின நானே பார்க்கக்கூடாதுன்னா என புருவங்கள் ஏற இறங்க கேட்டான். மதி அவனை உறுத்து விழித்து, ஆமா, இது நீ கட்டின தாலிதான், ஆனா என் விருப்பம் இல்லாம கட்டின தாலி, எனக்கு பிடிக்காத நீ கட்டின தாலி என்றவள் ஏளனமாக சிரித்து, ஓ, இந்த தாலியை வச்சுதான் என்ன உன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கிறியா? அப்படின்னா எனக்கு இந்த தாலி வேண்டாம் என அதை கிளற்ற போக தயா கோபத்தில் அவளை அறைந்தே விட்டான். மதி பயமும் நடுக்கமுமாக அவனை பார்க்க தயா அழுத்தமான குரலில், கொன்னுடுவேன் என ஒரு விரல் நீட்டி எச்சரித்தவன், இந்த தாலியை கலட்டி தூக்கி போடுறதா இருந்தா 1 வருஷமா ஏண்டி உன் கழுத்திலேயே போட்டிருந்த? அப்பவே அன்னைக்கே தூக்கி போட்டிருக்க வேண்டியதானே? இப்போ என்னை பார்த்ததும் ஏன் முன்னாடியே இதை உன்னால கழட்டிட முடியுமா? இல்லை நான் தான் விட்டுருவனா என ஒவ்வொரு வார்த்தையும் கூறிய அம்பென வந்து விழுந்தது. அவன் கண்கள் இரண்டும் அவளது செய்ய இருந்த காரியத்தில் செந்தனலாக சிவந்து போயிருந்தது. மதி அவனது கண்களில் தெரிந்த சீற்றத்தைக் கண்டு அவள் தொண்டை குழியில் இருந்து வார்த்தைகள் வர மறுக்க விழியசையாது அவனையே பார்த்திருந்தாள். தயா அவளது வெளிரிய முகத்தை பார்த்து என்ன நினைத்தானோ தெரியவில்லை. தன் தலையை அழுத்தி கோதிவிட்டு தன் கோபத்தை குறைத்து கொண்டவனாக, இங்கே பாரு,
இப்போ நீ என்னோட ஒய்ஃப், அதை உன் மனசில் நல்லா ஏற்றி பதிய வச்சுக்கோ என்றவன் அவள் பதிலை எதிர்பாராமல் அவள் கைப்பிடித்து காருக்கு அழைத்துச் சென்றான். மதி நினைவிலிருந்த வந்தவளாய் ராஜுவையும் தயாவுமே மாறி மாறி பார்த்தாள். தயா ராஜுவிடம் தன் குரலில் சிறிதும் பிசிறில்லாமல் உள்ள வாங்க என்று மட்டும் சொன்னவன் மதியை அழைத்து கொண்டு அந்த மண்டபத்தின் உள்ளே சென்றான். டேய் நகுல், என்னடா அது? உன் அண்ணன் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா, இனிமே நடக்க போறத நினைச்சா லேசா நெஞ்சு வலிக்குதுடா என ராஜு புலம்ப, நகுல் ராஜுவின் புலம்பலுக்கு பதில் அளிக்காது, அண்ணே அண்ணி நல்லா அழகா இருக்காங்கல்ல என சொல்லி புன்னகைக்க, ராஜு அவன் முதுகில் ஓங்கி ஒன்று வைத்தவன், டேய் கிராதகா, இப்போ உங்க அண்ணியோட அழகுதான் ரொம்ப முக்கியமா? வா, உள்ள என்ன கலவரம் வெடிக்குதுன்னு பார்க்கலாம் என தயாவின் பின்னையே இருவரும் சென்றனர். தயா ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வருவதை முதலில் கண்ட கோமதியும் மூர்த்தியும் அதிர்ந்து பார்க்க, அவர்களது மகன் பாலாவும் அதே அதிர்ச்சியில்தான் இருந்தான். மீனா தன் தங்கையிடம் ஏதோ பேச வந்தவர் மீனாவின் விழிகள் சென்ற திசையில் அவரும் பார்க்க அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றார். விஷயம் அறிந்து வந்த குரு திகைத்து பின் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற சிந்தனையில் ஆழ்ந்தார். தனது தோழிகளின் மூலம் நீலிமாவின் காதுகளுக்கு இன்னதென விஷயம் போய் சேர அடித்து பிடித்து ஓடி வந்தவள் அத்தை என வெறி பிடித்தவள் போல் கத்திய கத்தலில் கூட்டத்தை விலக்கியபடி வந்தார் பூங்கோதை. அங்கு தன் மகன் ஒரு பெண்ணுடன் இருப்பதை பார்த்தவருக்கு எல்லாமும் விளங்கியது. அதுவும் அவள் கழுத்தில் கிடந்த தாலியும் தன் மகன் அவளின் கையை இறுக்கி பிடித்திருந்ததும் பல கதைகளை சொல்லாமல் சொல்லிச் சென்றது. அம்மா என தயா கோதையிடம் வர, அவரோ தன் கையை நீட்டி அவனை பேச விடாமல் தடுத்து, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க என அதிகாரமான குரலில் சொல்ல, நீலிமா கோவத்தில் அங்குள்ள பொருட்களை தூக்கி எறிந்து, அப்போ எனக்கும் தயாவுக்கும் நடக்க இருந்த நிச்சயம் நடக்காதாத்தே என சத்தம் போட, மதி விழுக்கென நிமிர்ந்து தயாவை பார்த்தாள். அந்த நொடி தயாவும் அவளைத்தான் பார்த்தான். அவள் கண்களில் எதுவோ ஒன்று மின்னி மறைந்ததை அவன் கண்டுகொண்டானோ? கோதை தயாவை அனல் தெரிக்க பார்த்தவர் உதட்டில் ஏளன புன்னகையை தவழவிட்டு நீலிமாவுக்கு பதில் கொடுத்தார். என்ன கேட்ட? நிச்சயம் நடக்காதானா? இங்க இவன் கல்யாணமே பண்ணிட்டு வந்திருக்கான், நீ என்னடானா நிச்சயத்தை பத்தி பேசுற என்றவர், எல்லாரும் கிளம்புங்க என கட்டளையிட, நீலிமா கண்களில் வன்மம் அடங்காது அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். தயாவின் அருகே வந்த கோதை ஒரு நொடி மதியின் முகத்தை சற்று உற்று நோக்கியவர் அவளின் முகத்திலிருந்து கண்ணெடுக்காமல், என்ன நம்ம வீட்டுக்கு வர போறியா இல்ல உன் பொண்டாட்டி அழைச்சிக்கிட்டு உன் வீட்டுக்கு போக போறியா என்றார். தயா சற்றும் அசராமல், என் பொண்டாட்டி அழைச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு தாமா வருவேன் என்றான். கோதை அவனை ஒரு நொடி ஆச்சரியம் நிறைந்த விழிகளால் பார்த்தவர், ராஜு பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வா என்றவாறு சென்று விட்டார். கோதையின் கட்டளையில் வீட்டினர்கள் அனைவரும் அந்த மண்டபத்தில் இருந்து கிளம்பி இருக்க, அங்கு தயா, மதி, ராஜு, நகுல் மற்றும் பாலா மட்டுமே நின்றிருந்தனர். பாலா தயாவிடம் வந்தவன் சின்ன சிரிப்புடனே, கங்க்ராட்ஸ் தயா, நான் இதை எதிர்பார்க்கல, ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க என மதியை பார்த்து புன்னகைத்து விட்டு அங்கிருந்து கிளம்ப சென்றான். பாலா அவனது தந்தை மூர்த்தியின் குணத்தை கொண்டவன். தாய் கோமதியும் நல்லவர் என்றாலும் அக்கா மீனாவின் மூளைச்சலவையால் தன் குணத்தை மறந்து அந்த வீட்டில் வலம் வருகிறார். ஆனால் பாலாவிற்கு அங்குள்ள அனைவரின் குணங்களும் அத்துப்படி. அருணாச்சலத்தின் வார்த்தைகளுக்காகவே எதுவும் பேசாமல் அனுசரித்து அந்த வீட்டில் இருந்தவன் கோதையின் வேண்டுகோளுக்கு இணங்கி அருணாச்சலம் ஆரம்பித்த தொழில்களில் ஒன்றான அந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிற்சாலையை கவனித்து வருகிறான். அதுவும் நீலிமாவின் திட்டம் என்ன என்பதை அனைத்தும் அறிந்தவன். ஆனாலும் எதுவும் செய்ய துணியாமல் இருந்தான். அதற்கு 2 காரணங்கள் இருந்தன. ஒன்று தன் மாமா அருணாச்சலத்தின் வார்த்தை, இன்னொன்று தயாவின் மீதான நம்பிக்கை. பாலாவிற்கு தயா என்றால் மிகவும் பிடிக்கும், ஆனால் அதை எப்பவும் வெளிக்காட்ட மாட்டான். தயாவின் ஆளுமையையும் திறமையும் கண்டு ஒவ்வொரு முறையும் வியந்து போவான் பாலா. ஆனால் தயா நீலிமாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டான் என தெரிந்ததும் பாலா அதிர்ச்சியில் உறைந்து போனான். நீலிமாவின் குணத்தை பற்றியும் அவளின் பேராசை திட்டத்தை பற்றியும் தெரிந்தவனால் இதை தடுக்க வழி தெரியாமல் திணறினான். அப்போதுதான் தயா ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்து நிற்கவும் சந்தோஷத்தில் திகைத்து போனான். அதனாலேயே தயாவிற்கு வாழ்த்துக்கள் சொல்லி சென்றான். ராஜு பாலா சென்ற திசையை பார்த்து, எப்படிடா தயா, பாலா மட்டும் உன் அத்தைங்க குணத்திலிருந்து தப்பி பிறந்திருக்கான் என கேட்க, அதற்கு தயாவோ சிறு புன்முறுவலை பதிலாக தந்தான். அதன் பொருள் அவன் எப்பவுமே ரொம்ப நல்லவன்டா என்பது போல் இருந்தது. அண்ணே, அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, வா அண்ணி அழைச்சிட்டு வீட்டுக்கு போலாம் என ஆர்வம் மின்ன நகுல் சொல்ல, தயா போலாண்டா என்றவன் மதியை பார்க்க அவளோ ஏதோ யோசனையில் இருந்தாள். அதை கண்டவன் ராஜுவிடம், டேய் நீ நகுலை அழைச்சிட்டு முன்னாடி போ, நாங்க வரோம் என்று சொல்ல, ராஜுவும் தன் நண்பனை அறிந்தவனாக நகுலை அழைத்து கொண்டு சென்று விட்டான்.
மதி அவர்களின் பேச்சில் கவனம் இல்லாமல் இன்று நடக்க இருந்த தயாவின் நிச்சயதார்த்தம் என்பதிலேயே அவள் மனது உழன்று கொண்டிருந்தது. அதுவும் அவ்வளவு ஆக்ரோஷமாக கத்தி சென்ற நீலிமாவின் வார்த்தைகளே அவள் காதில் ஒலித்து கொண்டிருந்தது. ஏனோ மதிக்கு இதயம் தடதடவென அடித்து கொண்டிருக்க, தயாவுக்கு நிச்சயதார்த்தம் என்பதை நினைக்கவே கசந்தது அவளுக்கு. ஆனாலும் அவன் மேல் கோபம் கொண்ட மனது அந்த கசப்பை மறந்து போக, பழைய நிகழ்வுகளை நினைத்தவளுக்கு தயாவின் மீது கோபம் அதிகரிக்க, எப்படி இங்கிருந்து போவது என்பதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள். அவள் யோசிப்பதை பார்த்து புருவம் சுருக்கிய தயா பின் அவளை கண்டு கொண்டவனாக இதழோரம் சிரித்துவிட்டு அவள் முகத்திற்கு முன்னால் சொடக்கிட்டான். மதி சட்டென விழித்து அவனை பார்த்து முறைக்க, தயா அவளது முறைப்பை அலட்சியம் செய்து, என்ன மேடம், இங்கிருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கீங்க போல என நக்கலாக பேசினான். மதி தன் மனதில் நினைத்ததை அவன் சொல்லவும் திகைத்து அவனை பார்க்க, தயா அவளது முகத்தை கண்டு அந்த மண்டபமே அதிரும் அளவுக்கு வாய்விட்டு சிரித்தான். அவன் சிரிக்க ஆரம்பித்ததும் மதி அவனை தீயென முறைத்து கொண்டு நின்றாள். அவள் முறைப்பில் தயா தன் சிரிப்பை கைவிட்டவனாக, சரி வா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யோசிச்சுக்கோ, இப்போ வா என முன்னடக்க, மதி நகராது, என்னால் உன் வீட்டுக்கு வர முடியாது, நான் வரவும் மாட்டேன், இப்போவே சென்னை கிளம்புறேன் என்றவள் ஓரடி எடுத்து வைக்க, தயா தேனு என அதட்டவும் அவள் கால் நகராது நின்றது. தயா அவளை முறைத்து, இப்போ நீ என் பொண்டாட்டி, நீ என் கூட என் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், சொல்லப்போனா இனி அது ஓ வீடும் கூட என அடிக்குரலில் சொல்ல, மதி குறுக்கிட்டு, இல்லை இல்லை, அது என் வீடும் இல்லை, நான் உன் பொண்டாட்டியும் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லாத அனாதை. இப்படி என்னை தனியாக நிற்க வச்சதும் நீ தான். இப்போ வந்து உன் வீடு அது இதுன்னு சொல்லி என் மனசை மாற்றலான்னு மட்டும் நினைக்காதே, அது கண்டிப்பாக நடக்காது. நடந்த எதையும் நான் இன்னும் மறக்கலை, மறக்கவும் மாட்டேன். உன்னால தான் என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக ஆகிடுச்சு என கோபமாக பேசி கொண்டு வந்தவள் கடைசி வாக்கியத்தில் ஆத்திர அழுகையாக மாறி வெடிக்க அவனது சட்டை கலரை பிடித்திருந்தாள். தயா அவள் பேச பேச முகம் இறுகி போய் நின்றிருந்தவன் அவளின் அழுகை பிடிக்காது முகத்தை திருப்பிக் கொள்ள, அப்போது அவளும் அவனது சட்டையை பிடிக்க, அந்நிலையில் அவளை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் அந்நொடி தொளித்த கோபத்தில் ஓங்கி அவளை அறைந்து விட்டான். அவனது அறையில் மதியின் கன்னங்களில் வழிந்த கண்ணீர் சடன் பிரேக் போட்டு நின்றது. அவள் தன் அறைந்த கன்னத்தில் கை வைத்தபடியே அவனை பார்க்க, தயா கண்களில் சிவப்பு மின்ன அவளது விழிகளை உறுத்து விழித்தவன், ஆமா, எல்லாம் என்னால தான். ஆனா நடந்த எதையும் நான் திட்டம் போட்டு செய்யல. தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்ததுக்கு நானும் ஒரு காரணமாகிட்டேன். அதனால தான் இப்படி நீ கண்டபடி பேசுறதை கேட்டுட்டு உன் முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். என்னோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ, இல்லைன்னா அவ்வளவுதான் என ஒரு விரல் நீட்டி எச்சரித்தவன், இப்போ நீ என் கூட வந்தாகணும், வேற வழியே உனக்கு இல்லை. அப்படியே நீ என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் அதுக்கு இன்னும் சில நாள் என் கூட என் வீட்டில் தான் இருக்கணும், புரிஞ்சதா என ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியவன் அவள் கையை பிடித்து அழைத்து சென்றான். அந்த அரண்மனை போன்ற வீட்டில் உள்ள ஓர் அறையில் ஒவ்வொரு பொருட்களும் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. அதன் மத்தியில் வெறி பிடித்தவள் போல அமர்ந்திருந்தாள் நீலிமா. அவளது வெறித்தனமான கோபத்திற்கு காரணம் தயாவுடன் நடக்க இருந்த நிச்சயம் நின்று போனதுதான். ஆனால் அது தயாவின் மீதான ஆசையிலோ அல்லது காதலினாலோ அல்ல. அவனது குடும்ப சாம்ராஜ்யத்தின் மீது வந்த ஆசை, அவர்களுடைய சொத்தின் மீது வந்த காதல். அதுக்கும் மேலாக கோதையின் மகாராணி என்ற பட்டத்தையும் தனதாக்கிக் கொள்ள திட்டம் போட்டவளாயிற்றே. இவை அனைத்தையும் பெற வேண்டுமானால் அவளுக்கு இருந்த ஒரே வழி தயாவை திருமணம் செய்து கொண்டு அந்த வீட்டின் மருமகளாவது மட்டுமே. அதற்காக அவளும் அவள் குடும்பமும் ஒன்று சேர்ந்து போட்ட நாடகங்கள் தான் எத்தனை எத்தனை. ஆனாலும் எல்லாவற்றையும் கோதையின் சாதுரியத்தால் வெற்றி பெறாது தோல்வியை தழுவியது. ஆனால் நீலிமா இந்த முறை தன் உயிரையே பணயம் வைத்து தற்கொலை முயற்சி நாடகத்தை நடத்த கோதை எப்போதும் போல அதை தடுக்க நினைக்க, இவரது கெட்ட நேரமோ இல்லை நீலிமாவின் நல்ல நேரமோ, அருணாச்சலம் தனது அக்காவின் கண்ணீரில் ஏமாந்தவராக திருமணத்திற்கு சரி என்று விட்டார். தன் மனைவி கோதையிடமும் இந்த திருமணத்தை நடத்த சொல்லி கட்டளையாகவே சொல்ல, கோதையும் வேறு வழியின்றி தன் கணவரின் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து தன் மனதுக்கு பிடிக்காவிட்டாலும் திருமண ஏற்பாடுகளை ஆரம்பித்தார். அதில் முதல் பகுதிதான் நிச்சயதார்த்தம். நீலிமா கையில் கிடைத்ததையெல்லாம் தூக்கி எறிய அங்கு வந்த அவளின் பெற்றோர் தன் மகளின் கோப முகத்தை பயந்து போய் பார்த்திருந்தனர். ஏய், ஏண்டி இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிற, கொஞ்சம் அமைதியா இரு என மீனா சமாதானப்படுத்த முனைந்தார். ஆமாமா, கொஞ்சம் அமைதியாயிரு, தயா வரட்டும் பேசலாம் என சொல்ல, நீலிமா இருவரையும் முறைத்து, அவன் வந்ததும் என்ன பேச போறீங்க? சொல்லுங்க, என்ன பேச போறீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. எவ்வளோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான், நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. இனிமே நாம எந்த உரிமையில இந்த வீட்டில் இருக்க முடியும்? அந்த கோதை இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பா என ஆக்ரோஷமாக கத்தினாள்.
அவள் சொல்வதெல்லாம் உண்மையே என்பது போல் மீனாவும் குருவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றனர். நீலிமா எதையோ தீவிரமாக யோசித்து, முடியாது, அவ்வளவு சீக்கிரம் அவனை விட்டுட முடியாது. என்னைக்கா இருந்தாலும் அவனோட பொண்டாட்டியே நான் இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். இன்னொருத்தியை இந்த வீட்டு மருமகளாக்க நான் விடமாட்டேன் என்றவள் தன் பெற்றோரிடம், இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றவளை இங்கே இருக்க விடாம செஞ்சு அவளை இங்கிருந்து விரட்டுறேன். இந்த நீலிமா யாருன்னு அந்த கோதைக்கும் அவ பெத்த புள்ள தயாவுக்கும் புரிய வைக்கிறேன் என சபதம் போடாத குறையாக சொன்னாள். மீனா தன் மகளின் வார்த்தையில் தைரியம் வரப்பெற்றவராக, ஆமாண்டி, தயா பொண்டாட்டியா வரவளை இங்கே நிம்மதியாக இருக்க விடவே கூடாது. அவளை எப்படியாவது துரத்திவிட்டு அந்த இடத்துக்கு நீ போகணும் என இன்னும் இன்னும் ஏற்றுவிட்டார். குருவும் மனதில் வன்மம் கொண்டவராக தன் மனைவி மகளுடன் சேர்ந்து திட்டங்களை தீட்டினார். அப்போது அக்கா என்று அழைத்தவாறே வந்தார் கோமதி. என்னக்கா இப்படி ஆகிடுச்சு? நம்ம நிலிமா விட அவ எந்த விதத்துல ஒஸ்தின்னு அந்த தயா அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான் என கேட்டு எரிகின்ற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல் பேச நீலிமா விழி முழுவதும் வன்மத்தை சுமந்து கொண்டு நின்றாள். விடு கோமதி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோதை தான். நம்ம 2 பேரையும் நம்மளோட அண்ணங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சிதான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் நாம் இதை சும்மா விடக்கூடாது. அண்ணங்கிட்ட பேசி ஏதாவது செய்யணும் என்று சொல்ல அதை ஆமதிப்பது போல தலையாட்டினார் கோமதி. நேரம் வெளியில் சத்தம் கேட்டு அனைவரும் வெளியில் வர ஹாலில் இருந்த வேலையால் இருவர் ஆரத்தியை கரைத்து கொண்டிருந்தனர். அதை கண்ட மூவரும் முகத்தில் எள்ளம் கொள்ளும் வெடிக்க வேடிக்கை பார்த்திருந்தனர். இதற்குள் கோதை தன் கணவரிடம் நடந்த அனைத்தையும் சொல்லியிருந்தார். அருணாச்சலம் இதை சற்றும் எதிர்பார்க்காமல் திகைத்து போயிருந்தார். தன் மகன் யாரோ ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வான் என கொஞ்சமும் நினைத்து பார்த்ததில்லை. அதிலும் தன் மகனுக்கு ஒரு பெண்ணின் மீது காதலா என ஆச்சரியமே கொண்டார். ஆம், தயாவுக்கும் காதல் என்ற வார்த்தைக்குமே ரொம்ப தூரம். இதுவரை எத்தனையோ அழகான பெண்களை பார்த்திருக்கிறான், அவர்களுடன் பேசியிருக்கிறான். ஆனால் அதில் ஒரு கண்ணியம் இருக்கும். படிக்கும்போது படிப்பை சார்ந்த விஷயங்கள், தனது கம்பெனியில் வேலை பார்க்கும் பெண்களுடன் வேலை சார்ந்த விஷயங்கள் என்று மட்டுமே இருப்பவன். அதை தாண்டி வேறு எந்தவிதமான எண்ணமும் அவன் மனதை சென்றடையவில்லை போலும். ஆனால் அவனது விருப்பமின்றி அவன் மீது விழும் பெண்களை தனது ஒற்றை விழி பார்வையால் 10 அடி தூரத்தில் தள்ளி நிற்க வைப்பான். அதில் நீலிமாவும் அடக்கம். இவற்றையெல்லாம் நன்கு தெரிந்த அருணாச்சலம் இந்த விஷயத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனார். அப்படி தன் மகனையே மயக்கிய அந்த மங்கையை காண ஆர்வம் கொண்டு இதுவரை அந்த அறையை விட்டே வெளியே வர விருப்பம் இல்லாமல் இருந்தவர் வீல்சேரின் உதவியுடன் அறையை விட்டு வெளியே வந்தார். இதை கண்ட அனைவரும் வாய் பிளந்தபடி இருக்க கோதை சந்தோஷத்தில் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டார். ஐயா கோமதி, நிச்சயத்துக்கு கூப்பிட்டப்ப கூட என்னால் வர முடியாதுன்னு சொன்னாரு. இப்போ புதுசாக ஒரு மருமகன் வந்திருக்கான்னு சொன்னதும் எப்படி அந்த ரூமை விட்டு வெளியே வந்திருக்காரு பாரு என மீனா தன் கண்களில் வன்மத்தை வழிய விட்டவாறு சொல்ல, கோமதியும் ஆமாக்கா, நானும் அண்ணனை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் என்றார். பாலாவும் மூர்த்தியும் அருணாச்சலத்தின் இரு பக்கமும் சென்று அவருக்கு ஆதரவாக நின்று கொண்டனர். குரு அவர்களை பார்த்து முறைத்த வண்ணம் நின்றவர் கோமதியிடம் சீறினார். அங்க பாரு கோமதி, உன் புருஷனையும் மகனையும். இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை பார்த்துக்க. என் பொண்ணு வாழ்க்கையே இங்கே கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை என்றதும் கோமதி, ஆமாம் மாமா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்போ பாரு பாலாவும் அவனோட அப்பாவும் அந்த கோதை சொல்கிறத மட்டும்தான் கேட்குறாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், என்னை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க என்றார். இப்படி இவர்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருக்க வாசலில் வந்து நின்றது தயாவின் கார். அதிலிருந்து இறங்கினர் தயாவும் மதியும். மதி அந்த அரண்மனை போன்று தோற்றத்தில் இருக்கும் அந்த வீட்டையே அண்ணாந்து பிரமிப்பாக பார்த்திருந்தாள். மனதில் இவ்வளவு பெரிய வீடா என நினைக்காமல் இல்லை. இருவரும் வீட்டின் தலைவாசலில் நிற்க கோதையின் கண்ணசைவில் அந்த வேலைக்கார பெண் கொண்டு வந்து கொடுத்த ஆரத்தியை வாங்கியவர் தயா மதிக்கு ஆரத்தியை சுற்றி அவர்களது நெற்றிகள் பொட்டு வைத்து விட்டபடி ஆரத்தி தட்டை அருகில் நின்ற பெண்ணிடமே கொடுத்துவிட்டு மதியை பார்த்தவர், காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க என்று விட்டு முன்னே சென்றார். அவள் சென்றதும் மதி தயங்கி தயங்கி சுற்றி உள்ளவர்களை பார்க்க அதை கண்ட தயா அவள் கையை இறுக்கமாக பிடித்தவன் அவளின் காதருகே, இனிமே இங்கேதானே இருக்க போற, பொறுமையா சுத்தி பாரு, இப்ப வா உள்ள என்று விட்டு அவள் கையை விடாது இருவருமே வலது காலை எடுத்து வைத்து வீட்டினுள் சென்றனர். வீட்டினுள் வந்த தயா கண்டது வீல்சேரில் இருந்த தனது தந்தையைத்தான். அவனது கண்கள் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு சேர பிரதிபலித்தது. தயா தன் தந்தையை பார்த்து இன்பமாக அதிர்ந்து நிற்க அருணாச்சலத்தின் பார்வையெல்லாம் மதி மேலேயே இருந்தது. அவளை பார்த்த ஒரு நொடியிலேயே கண்டு கொண்டார் இவ்வுலகில் அவனுக்கென பிறந்தவள் இவள் ஒருத்துதான் என்று. மகனுக்கு இணையாக அத்துணை பொருத்தமாக இருப்பதை பார்த்து உள்ளுக்குள் பூரித்து போனார். அவர்களின் பின்னே வந்த ராஜுவும் நகுலும் கூட ஆச்சரியத்தில் விறுவிறுத்து நின்றனர். நகுல் தன் தந்தையின் அருகே ஓடியவன் மண்டியிட்டு, அப்பா, இவ்வளோ நாளாக நாங்கள் கூப்பிட்டு ரூமை விட்டு வராமல் இருந்தீங்க, இப்போ என்னடான்னா நீங்களே வந்திருக்கீங்க என்றான்.
அருணாச்சலம் தனது சின்ன மகனின் தலையை வாஞ்சையாக தடவியர். அது எப்படிடா, என் மருமக வரும்போது நான் ரூமுக்குள்ள இருக்க முடியும் என மதியை பார்த்து புன்னகைக்க மதி அவரை அதிசயம் போல் பார்த்து வைத்தாள். தயா இதழோரம் புன்னகைத்தபடி நிற்க அவனை அதிசயத்தை பார்ப்பது போல பார்த்து வைத்தனர் ராஜு மற்றும் நகுல் உட்பட அங்குள்ள மற்றவர்கள். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.